பிரைஸ் தி லார்ட். இன்றைய ரட்சிப்பின் வார்த்தையிலே உங்களை நான் பலப்படுத்த விரும்புகிறேன். 103வது சங்கீதம் 2வது வசனம் விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இந்த வருஷம் துவங்கி இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு செய்த சகல உபகாரங்களையும் நம்ம மறக்கக்கூடாதுங்க. நம்ம நன்றி உள்ளவர்களாய், நிறைய பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்மளை வாழ வைத்திருக்கிறார், நம்மளை உயிரோடு நடக்க வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு திட்டம், ஏதோ ஒரு சித்தம் உங்கள் மேலே இருக்கிறது. அது என்னன்னு கேட்டு இன்னைக்கு நம்ம அவர் பாதத்தில் உட்கார்ந்து நடக்கும் பொழுது அவர் செய்த சகல உபகாரங்களை நம்ம மறக்காம, எவ்வளோ இக்கட்டு நேரத்தில், எவ்வளோ இன்னல் நேரத்தில், எவ்வளோ கஷ்டத்தின் நேரத்தில் கர்த்தர் நம்மளை கை தூக்கி வழி நடத்தி இருக்கிறார்ல. எத்தனை கண்ணீர், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள் இந்த வருஷத்துல துவங்கிலிருந்து அதற்கு ஈடாய் நம்மளை கர்த்தர் அநேகமாய் அற்புதமாய் நடத்தி வந்தார். பார்த்தீங்களா? 2026லையும் அடுத்த வருஷத்துலையும் கர்த்தர் இன்னும் நம்மளை மென்மேலும் உயர்த்தி வழி நடத்த போறார். அதனால் அவர் செய்த சகல உபகாரங்களை நம்ம யோசித்து வழி நடத்த போகிறோம். அதுக்கு நன்றி சொல்லி அவரை துதிக்க போகிறோம். இன்றைக்கி அப்பேற்பட்ட ஆச்சரியத்தை அநேகருக்கு பெற்றுக்கொள்ளுங்க. அவருக்கு நன்றி சொல்லி நமக்கு செய்ததை நினைத்து பார்க்க ஒரு நாளை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.